பிஃபோர் டியூனிங் எப்படி இருந்தது சார் அதில்? பிஃபோர் டியூனிங்கில் நான் தான் அன்றைக்கி ஃபோனில் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு 10 பாட்டு போட்டு ஒரு 5 பாட்டுக்கு நல்லா இருக்கு, 5 பாட்டுக்கு நார்மலாக இருக்கு. ஏன்னா அது சும்மா ஆன் தான் பண்ணியிருக்கேன். ஆமாம் சொன்னார். ஆமாம், இப்போ டியூன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் லெவலே வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு லைவ் ஒரு ஸ்டேஜ்லையோ இல்லை கான்சர்ட்லையோ உங்களுக்கு வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது, பட் சவுண்ட் கேட்கும். சவுண்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி இன்ச்சுக்குள்ளே கேட்கும். ஓகே, எல்லா சவுண்டும் சவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த இதை பார்க்க போகணும். முதல்ல இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் எப்படின்னா லெஃப்ட்னு சொன்னால் லெஃப்ட் இடத்துல வாய்ஸ் எல்லாமே ஸ்பீக்கர்கள் கேட்கும். இது கூட சப் ஒரு டிக்கெட் இருக்கும், அந்த சப் இங்கே தான் கேட்கும். ரைட்னா ரைட் அப்படியே மாறிட்டே இருக்கும் பாருங்க. அதில் லெஃப்ட் பேஸ் அங்கே தான் இருந்தது. ரைட் ஸ்பீக்கர் லெஃப்ட் இருக்கு, ரைட் இருக்கு, சப் ஒன்று தான். ஆனால் அந்த சப் பாருங்க லெஃப்ட்ல தனியாக வருது, ரைட்டுக்கு வருது, கரெக்டாக வருது. பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இங்கே கிடையாது, பட் சென்டர்னு சொல்லுவோம். கரெக்டாக சென்டராக இருக்கும் பாருங்க. சென்டர் பேஸ் அங்கே தான் இருக்கும், வாய்ஸ் ட்ரிபிள் எல்லாமே அங்கே தான் இருக்கும். தோ இது 2 சேனல் தான், லெஃப்ட் அண்ட் ரைட் தான், பட் சென்டரில் கேட்கும் உங்களுக்கு. இது ஸ்டேஜ். இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று லெஃப்ட் சென்டர். நான் வந்து ரெண்டுக்குமே இன் பிட்வீன் இங்கே இருக்கும் கரெக்டாக. ரைட் சென்டர். அந்த ஸ்பீக்கர் அவ்வளோ பக்கமாக இருக்கு, சவுண்டுங்க கிடையாது. இதில் தான் வருது. பேஸ் அங்கே தான் இருக்கும். என்ன சார் மேலே அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டுங்கிறது மேலே வரக்கூடிய சவுண்ட். இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். இந்த பெல் சவுண்ட் பார்த்தீங்கன்னா அது கூடவே செகண்ட் லோவர் லேயரில் அப்படியே கீழே வரும் பாருங்க. அதாவது இந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் பார்த்து லெஃப்ட் ரைட் ஷிஃப்ட் மாறிட்டே இருந்திருக்கும். இது வந்து பெல் சவுண்ட் ஒரு டைம் மட்டும் லெஃப்ட் ஒரே மாதிரி மூவ், எங்கேயுமே சவுண்ட் நவுட் சேஞ்ச் ஆயிருந்திருக்காது. ஒரே மாதிரி தான் வருது. பேஸ் ரெண்டு அதாவது நிறைய சவுண்ட் கேட்ட சவுண்ட் உங்களுக்கு கேட்பீங்க பேஸ்லயே. நீங்க நிறைய மியூசிக் சிஸ்டம்ல காமிக்கிறதுல. ரெண்டாவது இந்த ட்ராக்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு ஹை வால்யூம்லயும் இவ்வளவு வால்யூம் ஹைல ரொம்ப கிளாரிட்டியா கிளியர் அதான் மீட்டர்ல எல்லா ஸ்ட்ரிங் சவுண்ட் பாத்தீங்கன்னா கிளியரா போனதே தான் வால்யூம் ஹையா வச்சு கேட்டிருக்கேன். அப்படியே இப்ப இது மாட்டினதுக்கு அப்புறம் பீட் மெலோடி இதெல்லாம் இது வந்துட்டு உங்களுக்கு கர்நாடிக் மியூசிக் கம்ப்ளீட்டா எவ்வளவு சவுண்ட்ஸ் கேட்கும் பாருங்க. நீங்க சாங் கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நறுமுகை பாட்டு நான் எல்லாருமே நறுமுகை பாட்டு ப்ராடக்ட் மாட்டிட்டு ஆன் பண்ணிட்டு சவுண்ட் வந்துடாது சார். கரெக்டாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாள் அவங்க என்ன ரெக்கார்டிங் பண்ணிருக்காங்க அது பொறுத்துதான். சில சாங் பாத்தீங்கன்னா ரைட் இங்க வச்சிருப்போம், வாய்ஸ் இங்க தான் வரும், அங்கதான் வரும். கனி ஊறிய வாயிலிருந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. பொய்கையாடுவ
கேட்டிருக்கீங்க பட் எவ்வளவு மியூசிக் சூப்பரா இருக்குதுல்ல. சார் இன்னும் நிறைய சவுண்ட்ஸ் காமிக்கிறேன். ரோஜா 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 அடிச்சுட்டு அப்படியே இழுக்காம நிக்கும். ஸ்டாப் பை மாறும். சப்வூஃபர் பாத்தீங்கன்னா இன்டிகிரேஷன் அதான் சார். இந்த சப்வூஃபர் பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கும். அப்படியே ரிலீஸ் ஆகி அடுத்து எக்ஸாஜரேட் பேஸே கொடுக்காது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மியூசிக் பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக் ரொம்ப உங்க முன்னாடி பாடுற மாதிரி இருக்கும். அதான் சார் பிஃபோர் ஓல்ட் சாங்ஸ் ஏதாவது போடுங்க. இந்த ராஜராஜ சோழன் அந்த மாதிரி இளையராஜா சாங். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தான் பல தோற்ற மயக்கங்களும் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும் கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. நிறைய இருக்கு இதுல. வாய்ஸே அவ்வளவுதான் இருக்குது. அது மியூசிக் ரொம்ப வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். இது வாய்ஸ் கேட்க நல்லா இருக்கு சார். நீங்க செலக்ட் பண்ண ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பாத்தீங்கன்னா வெரி நேச்சுரல் சவுண்ட் இது. ரெண்டாவது போட்டுக்கிற ஆம்பிளிஃபையர் ப்ராசஸர் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹீலிக்ஸ்ங்கிறது ப்ராசஸர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராசஸர் அது. அதுக்கப்புறம் சப்வூஃபரும் பாத்தீங்கன்னா இன்டிகிரேஷன் ஹீலிக்ஸ் நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட் காம்பினேஷன். அப்போ ஒன் இயர் டைம் எடுத்துக்கலாம் போல இருக்கு. இதே என்ஜாய் பண்ணலாம். கரெக்ட். நீங்க அதாவது டிரைவிங் பாத்தீங்கன்னா இப்போ ஃபேமிலி நீங்க வந்து கார் ஓட்டு ஃபேமிலி கூட போகணும்னா என்ஜாய் பண்ணி நீங்க போவீங்க. டிரைவ் பண்ணி போகணுமே நான் சொல்ல மாட்டேன். 7 hours half an hour இல்ல. அப்படியா? இப்போ இதெல்லாம் போட்டிங்கன்னா நீ போயிட்டு இருக்கு. அதான் சொல்றேன். அதான் சொல்றேன். அப்படியே மாறி நான் 50% இருக்கும்னு நினைச்சேன். அது அதுக்கு மேலே தான் இருக்கு. அது ஒரு டேஸ்ட்னா இது ஒரு டேஸ்ட் தான். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை நீருக்குள் மூழ்கிடும் தாமரை சற்றென்று மாறுது வானிலை பெண்ணே உன்மேல் பிழை நில்லாமல் வீசிடும் பேரலை நெஞ்சுக்குள் நீந்திடும் காதலை பொன் வண்ணம் சூடிய காரிகை பெண்ணின் காஞ்சனை. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி என் உயிரை உயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி. ஹாய் காய்ஸ், வெல்கம் இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன் இனோவா கிறிஸ்டாக்கு என்னென்ன அப்டேட் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் இன்றைக்கி ஃபுல் வீடியோ கொடுக்க போகிறேன். இந்த வண்டியில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லெட் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த டெய்லெட் வண்டியில் வராது, நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த வண்டி ஃபுல்லாகவே ஒரு டேமிங் பண்ணியிருக்கோம். டோர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், எங்கே அடித்தாலும் இதே சவுண்டாக தான் இருக்கும், மிஸ்ஸிங்கே ஆகாது, ஃபுல் டேமிங். அது மட்டும் இல்லை, இதில் வீலர்ஸ் டேமிங் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன் லைட். அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டவுனாக இருந்தது. இந்த சீட்டை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரீவொர்க் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஹெட்ரஸ்ட் மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மோக்கோ போட்டிருக்கோம். 13 இன்ச்சில் மோக்கோ ஹெட்ரஸ்ட் மானிட்டர் மாட்டியிருக்கோம். மோக்கோவில் ஹெட்ரஸ்ட் மானிட்டர் மாட்டியிருக்கோம். இன்னும் டாப் மாடல் ஆடியோ இதில் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்சியஸ் 2Y அப்படிங்கிற ஒரு 2Aலேருந்து 3 மிட் போட்டு 3way பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ப்ராசர் பார்த்தீங்கன்னா M4 DSP ப்ராசர் வித் அதில் மட்டுமே D4 4 சேனல் D1 3 போட்டு நல்லா அழகான ஒரு சப் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கோம். அது டிக்கி நான் ஓப்பன் காட்ட போகிறேன். இந்த மாதிரி டிக்கி நம்ம வண்டி ஃபார்ச்சூன் தவிர இந்த வண்டிக்கு பண்ணதில்லை. இந்த வண்டிக்கு சப் ஒரு பாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்போம். அது பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு முன்னாடி
இதில் வந்து ப்ராசரோட அந்த கண்டக்டர் எங்கே ஃபிட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருங்க. நம்ம பேஸ் கண்ட்ரோல் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க, சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். சிஸ்டம் வந்து ஆல்பின் 509 அப்படிங்கிற ஆல்பின் சிஸ்டம். கஸ்டமர் ஆடியோ பார்த்து எப்படி சொன்னார் தெரியல, அவர் மூலமாக கேட்டுடலாம். ஏன்னா இம்ரான் சார் தான் டெமோ காட்டியிருந்தார். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்க்ரீனை இப்போ நான் மாட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்க்ரீன் நான் போட்டிருக்கேன் புதுசாக. இப்போ கம்ப்ளீட் ஆடியோ முடிஞ்சது. இந்த டிக்கியை நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. டிக்கி பாக்ஸ் எப்படி பண்ணியிருக்கேன், மோல்டிங் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஒரு ஹீலிக்ஸ் 10 இன்ச்சில் ஒரு சப்பு ஒரு மோல்டிங் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து பார்த்தா ரொம்ப போராக தெரியாத மாதிரி கொஞ்சம் ரிச்சாக ஒரு நீட்டாக ஒரு ஆம் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க நம்ம பசங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஓகே, சூப்பர், நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம பசங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சுது. இதை கஸ்டமர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கேட்டலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம அண்ணன் இந்த வண்டியில் ஆடியோ பண்ணதுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வெளியே போகிறோம். நம்ம பொறுத்தவரையும் கஸ்டமர் ஃபுல் ஹாப்பியாக தான் நம்ம வெளியே அனுப்பியிருக்கோம் இது வரையும். இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே ஆனால் இப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நம்மகிட்ட வந்து ஒரு டெமோ பார்த்தீங்க, ஆடியோலாம் கேட்டீங்க. நீங்கள் ஃபஸ்ட் நம்மகிட்ட வரும்போது இப்போது ஆடியோ பண்ணலாம் ஒரு ஐடியா வந்தப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணாங்க, என்னென்ன பண்ணினாங்க, எப்படி ஆடியோ வந்தது, எப்படி வந்ததெல்லாம் இப்போ தெரியுமா உங்களுக்கு, இதை பார்த்தீங்களா? ஆக்சுவலாக ஆடியோ வந்து நமக்கு ரொம்ப நாளாக வந்து ஆடியோ வந்து எந்த கார் எடுத்தாலும் நான் ஆடியோ நல்லா ஆடியோ போடணும், அதாவது இன்ஃபினிட் வந்து நம்ம டச் ஸ்க்ரீன் போடணும், பைனியர் செட்டு போடணும், அப்படி தான் நமக்கு தெரியும். நம்ம வந்து ஆடியோனாவே முதல் எடுத்தோன்னா பைனியர் செட் போடுவோம், சோனி செட் போடுவோம், அவ்வளோதான் தெரியும். சோஷியல் மீடியாவில் உங்கள் இதில் யூடியூப்பில் நிறைய ஆடியோஸ் பார்த்தேன், வீடியோஸ்லாம். அதில் தான் வந்து ஆக்சுவலாக நீங்கள் டீட்டெயில்டாக காமிச்சிருந்தீங்க. ப்ராசஸரு, சப்வூஃபர் எப்படி போடுறது, ஆம்பிளிஃபையர் எப்படி பண்ணுறது, ஆக்டிவ் செட்டப்னா என்ன, பேசிவ் செட்டப்னா என்ன, நீங்கள் முன்னாடி எப்படி சவுண்ட்ஸை முன்னாடி கொண்டு வரது. நம்ம இது வரைக்கும் சப்வூஃபர்னால் பேக்கில் தான் நம்ம கேட்கும், சவுண்டு குறைம்பாங்க. அது நீங்கள் எப்படி அந்தளவுக்கு முன்னாடி கொண்டு வரதெல்லாம் நீங்கள் காமிச்சோன்னா உங்களை வந்து பார்த்தேன். அதை நீங்களும் டெமோஸ் 4-5 கார் காமிச்சிங்களா, அதில் அந்த ஃபஸ்ட்டு காரோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் அது மாதிரி கொண்டு வரலாமான்னு கேட்டப்போ நீங்கள் கூட 100% கொண்டு வந்துடலாங்கன்னு சொல்லவும் தான் நம்ம அதை ஓகே பண்ணிவிட்டு விட்டது. அப்புறம் நானோட அர்ஜென்ட்னால நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க. நானும் ஒரு 2 டேஸ் ஓட்டிட்டேன். நான் ஓட்டும் போது என்ன நினச்சேன்னா, முதல் இருந்து நல்லா பெட்டராக இருக்குது அப்படின்னு நினச்சப்போ நீங்கள் டியூனிங் பெண்டிங் இருக்குதுன்னு சொன்னீங்க. டியூனிங் தனியாக ஒரு நாள் வர சொன்னீங்க. இப்போ இந்த டியூனிங் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுதுங்க அந்த அளவுக்கு நீங்கள் எப்படி நமக்கு டீட்டெயில்டாக முன்னாடி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஸ்டேஜில் கேட்ட மாதிரி எப்படி கேட்குதுங்கிறதெல்லாம் வந்து டியூனிங் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது. நான் நினச்சேன் டியூனிங்க்கு முன்னாடியே இது இன்னொரு 25% பெட்டராக இருக்குன்னு பார்த்தேன். அதில் டியூனிங் பண்ணுறதுக்கப்புறம் தான் 100ங்கிறது 120% இதோட அவுட்புட்டே நமக்கு தெரிஞ்சதுங்க. சான்ஸே இல்லை. இப்போ நம்ம ஒரு 7 ஹவர்ஸ் போனாலும் நாங்கள் ஆஃப் பண்ணுறது இல்லைங்க செட்டு. நீங்கள் முதல் கொடுத்துருந்தீங்களா வண்டி, அப்போ வந்து ஒரு ட்ராவலிங் லாங்காக 7 ஹவர்ஸுமே நான் ஆடியோ ஆஃப் பண்ணவே இல்லை. வரை ஒரு இரிட்டேட் சர்வீஸ். இப்போ டியூனிங் பண்ணியிருக்கேன், நான் இன்னும் ட்ரை பண்ணல. இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவேன். பட் இப்போ நம்ம அவர் இம்ரான் பாய் டியூனிங் பண்ணிவிட்டு அவர் டீட்டெயிலாக எல்லாம் சொல்லிவிட்டு நம்ம வண்டியில் உட்கார வச்சு அவர் எல்லாமே ஒவ்வொரு சீட்லேயும் உட்காந்து ஒவ்வொரு சீட்டுக்கு ஒருக்கும் ப்ரீசெட் பண்ணி கொடுக்குறாரு. அதை இப்போ நம்ம முடிச்சுட்டு ஒரு 3 பாட்டு நம்ம கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது இதில் இவ்வளோ ஒர்க் இருக்குங்கிறதே அதுக்கப்புறம் தான் தெரியுது. ரொம்பவே நல்லா இருக்குண்ணா, வெரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு. தேங்க்யூ. அது ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நம்மளோட உட்காந்து இவ்வளோ செலவு நம்ம ஓட்டும் போது நம்மளோட அந்த டீட்டெயிலான சவுண்ட் கேட்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா டிரைவிங் சிங்கிள் பண்ணும்போது, இதே டிரைவர் வச்சு பண்ணும்போது நம்ம இந்த சைடு வந்துடும், நம்ம அந்த செட்டிங்ஸ் கொண்டு வந்துடும். ஆமாம், அதுக்கு தான் அவர் அந்த மாதிரி செட்டிங்ஸ் வைக்கிறாரு. இப்போ டிரைவர் இல்லாத ஒரு செட்டிங்ஸ், டிரைவர் இருக்கும்போது அதான் சொன்னார். நீங்கள் டிரைவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மோடு கொடுத்துருக்காரு. நீங்கள் கோ டிரைவராக உட்காந்து போனீங்கன்னா அதுக்கு ஒரு மோடு கொடுத்துருக்காரு. பேக் சைடில் உட்காந்து போனீங்கன்னா அது வேறு ஒரு மோட். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு செட்டிங்ஸ் அதை டிவைட் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்பவே நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நீங்கள் அவ்வளோ லாங்கில் வந்து நம்மகிட்ட வந்து ஆடியோ பண்ணிட்டு போனதுக்கும் நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு கஸ்டமராக வந்து போகும்போது நம்ம ஒரு நட்பாக இருக்க மாட்டேன். அது நம்ம உங்கள் பசங்க நமக்கு ரொம்ப ஓரம் சைட்டான்ட்டு வரும். ஓகே, ரொம்ப கேட்டுன்னு சொல்லுங்கள் பசங்க. கண்டிப்பாக. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஆடியோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, உடம்புப்பேட்டை வந்திருக்காரு. ஓகே நண்பர்களே, இதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள், இன்ஸ்டாகிராம் பாருங்கள், ஃபேஸ்புக் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஐடியா வரும். சப்போஸ் நீங்கள் வெளியே மாட்டிருக்கலாம், ஐரன் கொடுத்து வெளியே மாட்டிருக்கலாம், அதை வச்சு என்ன பண்ணுறது, எனக்கு ஸ்டேஜ் லெவல் இல்லைனாலும் நீங்கள் கொண்டு வாங்க. உங்கள் பொருளை பாதி பொருளை நம்ம எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதை மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பொருள் போட்டு நம்ம ஆடியோ அவுட்புட் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ பார்த்து அனைத்து ஆரம்பங்களுக்கும் தேங்க் ஃபார் வாட்சிங். ஆரம்பிட்டேன் சொன்னால் சார் மறக்காம புது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் சேனல் நெக்ஸ்ட் சந்திப்போம். ஓகே, பாய், தேங்க்யூ. ஸோ ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் அப்டேட் ஃப்ரம் ஆரம் காட்டுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிறிஸ்டா வண்டிக்கு ஆடியோ பண்ணியிருக்கோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் எப்படி வந்தார்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு, ஸோ அவங்க நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளம்பி இங்கே வந்தாங்க. அவங்க ஃபேமிலியாக உட்காந்து நம்ம இருக்கிற எல்லா வண்டியோட டெமோஸ் எல்லாமே அவங்க கேட்டாங்க, அவங்க என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எல்லாமே ஒவ்வொரு டெமோ நம்ம இருக்கிற 6 வண்டி டெமோவுமே அவங்க கேட்டாங்க. ஸோ அவங்க கடைசியாக பிக் பண்ணது பார்த்திங்கன்னா, நம்ம ஃபார்ச்சுனரில் அந்த எக்ஸல் செட்டப் அண்ட் ஹீலிக் செட்டப் அந்தோட செட்டப்பை வச்சு அவங்க ரொம்ப பிடிச்சி போய், ஆக்சுவலி அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க எல்லாத்துக்குமே அந்த சவுண்ட்ஸ் பிடிச்சி போய் கடைசியில் இந்த பிராண்ட் அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கஸ்டமர் வந்து
ரொம்ப 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 பெரிய ஒரு ஆடியோ லவர். ஸோ வீட்டில் வந்து இது வரைக்குமே ஒரு ஆடியோ பண்ணியிருக்காரு. ஆனால் அது காருக்கு இப்போ தான் வந்து ஒரு ஆடியோனே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் காரில் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடாக பண்ணார். ஸோ இவர் வந்து லாங் வந்து ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணுவார் அந்த வண்டியில். கிறிஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் BMW வச்சிருக்காங்க. ஆனால் கிறிஸ்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறனால இந்த வண்டி நம்ம ஆடியோ ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டிக்கு ஒரு ஆடியோ ஸ்பெண்ட் பண்ணார். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கல் பிராண்ட் அந்த மாதிரி நம்ம பிடிக்கும். ஸோ இந்த மெயின் இந்த டெமோ கார்ஸே எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சவுண்ட் சிக்னேச்சர் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ ஒருத்தருக்கு ஃபோக்கல், ஒருத்தருக்கு நிறைய பிராண்ட், ஸோ அந்த மாதிரி பிடிக்கும். இவங்களுக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல்சஸ் தான் எங்கள் ஃபேமிலிக்கே டோட்டலாக பிடிச்சது. தென் வந்து அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் எது மாத்திரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இம்ரான் சார் வந்தார். இம்ரான் சார் வந்து பார்த்திங்கன்னா இதில் இது சேஞ்சஸ் பண்ணலாம், அந்த சேஞ்சஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னி ஆடியோ பெட்டராக இருக்கிறதுக்கு வேண்டி அவர்கிட்ட ஃபைனலாக நம்ம வந்து கன்சல்ட் பண்ணிட்டு கடைசி இந்த கொட்டேஷன் நம்ம இது பண்ணோம். இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஹெட் யூனிட் ஆல்பைன் 509. ஸோ இந்த ஹெட் யூனிட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஹெட் யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கென்வுட் பிளேயர் தான் நம்ம அதில் செலக்ட் பண்ணோம் 10.1 inches. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஷ்போர்டில் வந்து அது டேஷ்போர்டை விட கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்கும், வெளியே வந்து ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கும். அதனால் அது வேணாம்னு சொல்லிட்டு இந்த ஆல்பைன் 509 உள்ளே வந்து ஆப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை நம்ம லைக் பண்ணோம். தென் இதில் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் எக்ஸல்சஸ் 2iங்கிற காம்பனண்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணி தென் இந்த 3-way மிட் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எக்ஸல்சஸோடது இது 3-way கவுண்ட் பண்ணியிருக்கோம். தென் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல்சஸ் 2bங்கிற காம்பனண்ட் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 எலக்ட்ரானிக்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹீலிக்ஸ் M4 DSP 10 channel ப்ராசஸர் இன்பில்ட் 4 channel ஆம்பிளிஃபயரோடு வரும். தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு D4 ஆம்பிளிஃபயர் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் ஆக்டிவ் பண்ணியிருக்கோம். தென் ரியர் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசிவ் செட்டப் பண்ணியிருக்கோம். தென் ஒரு மோனோபிளாக் ஆம்ப் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஹீலிக்ஸ் M1 மோனோபிளாக் ஆம்ப் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிக்ஸில் 10 inch. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸு ஆல்பைன் ஹெட் யூனிட்டு எக்ஸல்சஸ் ஸ்பீக்கர்ஸு தென் ஆம்ப் சப் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஹீலிக்ஸில் போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஹீலிக்ஸ் லவர். ஸோ எல்லாமே ப்ரொஃபஷனலாக போகணும். நம்ம ஃபார்ச்சுனர் செட்டப் பார்த்துட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபைஸ் எல்லாமே ஹீலிக்ஸ் போட்டனால நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹீலிக்ஸாகவே போயிடலாம்னு சொல்லிட்டு ஹீலிக்ஸ்லேயே போயிட்டாங்க. தென் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கண்டக்டர் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஹீலிக்ஸோடது 1 touchோடது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 modes அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். சப்வூஃபர் கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே நமக்கு இதிலே வந்துடும். ப்ரீசெட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. தென் டேம்பிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் கம்ப்ளீட்டாக ஃபுல் டேம்பிங் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கேலியம் டாக்டர் அர்டெக்ஸ் கேலியம் சீரியஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாட்ரோ, இந்த பேஃப் ப்ளஸ்ஸு, இந்த ஸ்பாஞ்சு எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்திங்கன்னா ரெட்வின் பீடிங் நம்ம இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆடியோ ப்ராடக்ட்ஸ் தான் இந்த வண்டியில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம கொட்டேஷன் கொடுக்கும்போது ஆகட்டும் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கொட்டேஷன் ஓகே அப்படிலாம் சொல்லிட்டு இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் அப்புறம் அவரோட யங்கர் சன் சின்ன பையன் அவரோட குட்டி பையன் வந்து பார்த்துட்டு இது பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னப்போ அவரோட டெசிஷன் எடுத்துகிட்டு அவங்களுக்காக அவர் வந்து ஆடியோவில் ஸ்பெண்ட் பண்ணார். ஸோ அவங்க ஃபேமிலியே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆடியோ லவரான பெரிய ஃபேமிலி. அவங்க எல்லா ஃபேமிலியும் டெலிவரி எடுக்கும்போது ஃபேமிலியோடு வந்துருந்தாங்க. ஸோ அவங்க 2 பசங்க வரல, அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்திருந்தாங்க. வந்து ரொம்ப இது பண்ணிட்டு போனாங்க. அவர் மன வருத்தம் என்னென்னா பசங்க வந்து டெலிவரி எடுக்கும்போது அவங்களுக்கு எக்ஸாம் டைம் வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ அந்த 2 சின்ன பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ இதை அந்த வண்டியில் பண்ணியிருக்கோம் ஆடியோ பட்ஜெட்டு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 10 days கிட்ட இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த டைமில் இம்ரான் சார் வந்து ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போயிட்டு வந்து டியூன் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வந்து அப்புறம் வந்து டியூன் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போனாங்க ஒர்க்கெலாம் முடிச்சதுக்கப்புறம். ஸோ இதோட பட்ஜெட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். See you next video மக்களே. Until then, see you. Bye. This is Abdi from Aram Katakes.